நம்முடைய தியானத்துக்காக हमारे ध्यान के लिए மத்தேயு 7வது அத்தியாயம் मत्ती का 7वां अध्याय 24வது வசனத்தை வாசிக்கலாம். इस पे 24वां वचन पढ़ेंगे। ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். इसीलिए जो कोई मेरी ये बातें सुनकर उन्हें मानता है वह उस बुद्धिमान मनुष्य के समान ठहरेगा जिसने अपना घर चट्टान पर बनाया। கர்த்தர் மலை பிரசங்கத்துல தான் அந்த மகிமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். प्रभु इस जो पहाड़ के प्रचार में इस महिमा की बात को बताता है। அவர் சொல்லும்போது उस पहाड़ के प्रचार में कहता है, ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, वो आरंभ से क्या कहता आया, துயரப்படுகிறவளா இருந்தாலும் சரி और संकट में पड़े हुए तो भी, எப்படிப்பட்ட இக்கட்ல இருந்தாலும் किसी भी प्रकार के दुख में क्यों न रहे, நீங்கள் பாக்கியவான்கள், तुम धन्य हो, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், और मैं तुम्हें आशीष करूंगा। அப்படிதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து அதை ஆரம்பிக்கிறார். और वैसे ही प्रभु वाग्दान देकर आशीष करता है। 5வது அதிகாரத்துல கடைசியில சொல்லும்போது, 5वें वचन के अंदर आखिर में जब कहता है, 5வது அதிகாரம் பிரசங்கம் பண்ணி கடைசில வரும்போது சொல்லுகிறார், 5वां अध्याय का आखिरी वचन में ऐसे लिखता है, அதனால தேவன் பூரண சற்குணராய் இருக்கிறார், परमेश्वर सिद्ध मन ज्ञान का है, நல்ல அவருக்கு இருதயம் நல்ல और எண்ணத்தோட उसका இருக்கிறார், अच्छा मन का है, நல்ல உதவி செய்யணும், மற்றவங்களை தூக்கி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் और இருக்கிறார். उसका विचार ऐसा है कि जो बहुत दुख में संकट में उन्हें उठाकर खड़ा करना है। நீங்களும் அந்த நினைவுல இருங்க அப்படிங்கிற. आप भी उसी विचार में बने रहो। 6வது அதிகாரத்துல உபவாசம் ஜெபம் எல்லாம் தான தர்மம் எல்லாத்தையும் போதிச்சுட்டு, और 6 अध्याय के अंदर उपवास करना, दान धर्म करना, ये सारे बातों के बारे में कहकर எப்படி உடுத்தணும் இதெல்லாம் போதிக்கிறார். कैसे पहनना है ये सब बताता है। அதனால கவலைப்படாதங்க, நான் உங்களை கண்டிப்பாக போஷிப்பேன் நடத்துவேன். और इसलिए चिंता मत करो, मैं तुम्हें चलाऊंगा सिखाऊंगा। நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும், தேடணும். और पहले तुम प्रभु के राज्य को ढूंढो। மத்தேயு 6:33 அப்படி எழுதி இருக்கிறது. और मत्ती का 6:33 में कहता है, எல்லா டென்ஷனையும் விட்டுருங்க, सारे चिंता को छोड़ दे, நீங்க முதலாவது தேவ சமூகத்துல கொஞ்சம் உட்காருங்க, पहले परमेश्वर के समूह में बैठ जाओ, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, उसके समूह में बैठ के प्रार्थना करो, சொல்லுங்க, பிரச்சனையை சொல்லுங்க, और उसके पास अपनी समस्या को बताओ, எல்லாத்தையும் பாத்துக்கிடுவார். वो सारे चीजों को देख लेगा। சமூகத்துல நிறைய பேர் அப்படிதான், कलाम के अंदर बहुत सारे लोग ऐसे ही ஆண்டவருடைய हैं। சமூகத்துல போய் உட்காரும் போதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் ரட்சிப்பும் प्रभु கிடைக்கும். के समूह में बैठने के समय पर उनको उद्धार और आशीष है। यप्ता அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கர்த்தருடைய பாதத்துல போய் உட்காருகிறார், और उसके जीवन को देखेंगे तो वो प्रभु के समूह में जाकर बैठता है। எனக்கு வேற வழியே கிடையாது ஐயா, और है प्रभु मेरा कोई रास्ता है ही नहीं, ஆள் சரியே கிடையாது, मैं सही व्यक्ति है ही नहीं, ஆனா உம்மால் எல்லாம் முடியும். लेकिन आपसे सब कुछ होगा। அதே மாதிரி நம்ம எசேக்கியா ராஜா, और वैसे इज़ेकिएल राजा, யோசபாத் ராஜா, योसाबात राजा, எல்லாருமே வழி இல்லாம இருக்கும்போது அவங்ககிட்ட போய் அப்படியே கால்ல விழுந்துருந்தாங்க. और वो जब कोई रास्ता न था तो प्रभु के समूह में जाकर गिर पड़े। கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து சத்துருவினுடைய எல்லா கிரியைகளை அவங்களுடைய எல்கையை விட்டே மாற்றிட்டார். और उनके उनके विरोध में सारे रहने वाले सारे राजाओं के जगह को उसने बदल दिया। 7வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது 7वां अध्याय जब आरंभ करता है, யாரையும் குற்றப்படுத்தாதங்க, किसी को दोष मत लगाओ, அப்படி செய்தீங்கன்னா நீங்களும் குற்றவாளி ஆயிருவீங்க. नहीं तो तुम्हारे ऊपर भी दोष लगाया जाएगा। நல்ல மரமாக நல்ல கனி கொடுக்கணும், अच्छा फल बनो, अच्छा पेड़ बनो, अच्छा फल दिया करो। தேவன் மரத்தை பார்க்கல கனியை தான் பார்க்கிறாரு. प्रभु जो है पेड़ को नहीं देखता, फल को देखता है। இப்ப 24வது வசனத்துல 24वां वचन पर நிறைய வீடு கட்டுகிறதை பற்றி சொல்லுகிறார். और घर बनाने के बारे में कहता है। வீடுன்னா நம்ம செங்கல் வச்சு கல் வச்சு கட்டுறதை வீட்டை சொல்லல, घर जो है हमारे पत्थर या मिट्टी से बनाने वाली नहीं, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி விசுவாச வாழ்க்கை இருக்குங்கிறத சொல்லுகிறார். और हमारे अकेलेपन के जीवन में कैसा जीवन है करके कहता है। தமிழுக்கு நமக்கு தெரியும், தமிழ்ல வந்து நிறைய வார்த்தை இருக்கிறது. तमिल के अंदर बहुत सारा शब्द है, எத்தனை 244 வார்த்தை, நிறைய எழுத்து இருக்கு, और करीब 244 अक्षर है, வார்த்தை நிறைய இருக்கு, अक्षर बहुत है। அதனால தமிழ்ல ஒரு சில வார்த்தைகளை வந்து நோவாம எழுதியிருப்பாங்க. और इसलिए कुछ बात को बिना बदले हुए लिखा रहता சில है, இடத்துல வந்து நம்மளை பாதிக்காத மாதிரி எழுதியிருக்கும். ताकि वो हमारे ऊपर ज्यादा जोर ना दे, उस प्रकार से वो शब्द को लिखा जाता இதுல है। வீடு கட்டுறதுக்கு 2 ஆளை சொல்லுகிறார். और इस घर बनाने वाले के 2 व्यक्ति के बारे में कहता है, ஒருவன் புத்தி உள்ளவன், एक बुद्धिमान एक निर्बुद्धि।
நடைமுறையில நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? अगर आज के दिनों में हम बातचीत करें तो कैसे बोल सकते हैं? இந்த ரெண்டு ஆள், ஒருத்தன் புத்தி உள்ளவன், ஒருத்தன் புத்தி இல்லாத. एक बुद्धिमान एक निर्बुद्धि। நம்ம என்ன சொல்லலாம்? हम कैसे कहेंगे? ஒருத்தன் முட்டாள், और एक तो निर्बुद्धि है, वो पागल है, ஒருத்தன் வந்து ஞானவான். और एक ज्ञानवान है। ஆனா பைபிள்ல ஓப்பனா முட்டாள்னு எழுதல. और बाइबल में ठीक से सीधे सामने से पागल करके नहीं कहा। நீதிமொழிகள்ல நிறைய இடங்கள்ல और ஆங்கிலத்துல ஃபுல்லா முட்டாள்னு எழுதிருக்கு. और नीति वचन में बहुत सारे जगह पर अंग्रेज में जहाँ पर भी लिखा है वहाँ पर वो पागल है करके लिखा है। ஆனா தமிழ் வேதாகமத்துல மூடன் அப்படின்னு எழுதிருக்கு. लेकिन तमिल के अंदर वो ज्ञान में कम है करके लिखा है। மூடன்னாலும் முட்டாள்னாலும் ஒண்ணுதான். और ज्ञान में कम हो या पागल हो, दोनों एक ही शब्द का है। ரெண்டு பேருடைய வீடு கட்டுகிறாங்க பாருங்க. अब ये दो लोग जो घर बनाते हैं, ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதை நம்பி அவனுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி கட்டப்படுகிறதோ, प्रभु कहता है कि मेरी बातों को सुनकर उसका घर को वो जैसा बनाता है, அவன் ஞானவான். वो ज्ञानवान है। இன்னொருத்தவனுக்கு முட்டாளா இருக்கான். और एक व्यक्ति तो निर्बुद्धि है, அவன் மணல்ல போய் அஸ்திவாரம் போட்டான். वो रेत में अपना नींव डालता है। இப்போ இந்த ரெண்டு பேருடைய பாவத்தினால இல்ல பரிசுத்தத்தினால, और इन दोनों के पवित्रता से या पाप के कारण ரெண்டு பேரும் வீடு கட்டிட்டான். दोनों ने घर बना लिया, ஒருத்தன் பாறைக்கு மேல கண்மலைக்கு மேல கட்டி और இருக்கான். एक ने चट्टान के ऊपर बनाया। அவனை புத்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. कलाम उसे कहता है कि ये बुद्धिमान है। தமிழ் வேதாகமத்தில் என்ன போட்டிருக்கு? और तमिल कलाम के अंदर क्या कहता है? முட்டாள். முட்டாள் और उसको कहता है कि वो पागल है। யாரு? மணல்ல கட்டினவன். जो रेत पे बनाया, ஆனா பாறையில கட்டினவன் யாரு? जो चट्टान पर बनाया है, புத்தி உள்ளவன், वो बुद्धिमान है, ஞானவான். वो ज्ञानवान है। எப்படி இந்த ஞானம் அவனுக்கு கிடைச்சது? कैसे ये ज्ञान उसे मिला? இயேசு சொல்றார், நானே ஞானத்தையும் புத்தியையும் கொடுக்கிறவர். और मैं ही ज्ञान और बुद्धि को देता हूँ। நமக்கு நல்லா தெரியணும், பள்ளிக்கூடத்துக்கு போகாத பிள்ளைகளுக்கு என்னது இருக்காது? और हमें अच्छे से पता होना चाहिए, जो बच्चे स्कूल नहीं जाते हैं उनको क्या होता है? அறிவு இருக்காது. उनको ज्ञान नहीं रहता है। 10 ரூபாய் நீங்க கடைக்காரன்ட்ட கொடுத்து கூட மிச்சம் வாங்க தெரியாது. और वो 10 रुपए को दुकान में देकर उसका वापस लेने को नहीं पता। பள்ளிக்கூடத்துக்கு போகாத பிள்ளைகள், और जो स्कूल में नहीं जाते हैं, பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் அறிவு வரும். और स्कूल पे जाएंगे तो ही तुम्हें ज्ञान मिलेगा, அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு கணக்கு வழக்கே தெரியாது. या फिर आपको हिसाब किताब नहीं पता चलेगा, பஸ் பேர் தெரியாது, बस का नाम भी पता नहीं चलेगा। எங்கேயாவது போனா பஸ் உங்களுக்கு சரியா கண்டுபிடிக்க முடியாது. कहीं पर जाना है तो आप बस को सही से नहीं पहचान நீங்க पाओगे। பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தீங்கன்னா, आप यदि स्कूल में जाए எழுத होते, படிக்க தெரிஞ்சா, आपको अगर पढ़ना लिखना होता, கணக்கு பார்க்க தெரிஞ்சா, अगर हिसाब करना होता, உலகத்துல வாழ்வதற்கு ஒரு வழி கிடைக்கும். इस दुनिया में जीवन बिताने के लिए एक रास्ता है। இயேசுநாதர் சொல்லுகிறார், यीशु मसीह कहता है, நீங்க அறிவு வேணா பள்ளிக்கூடத்துக்கு போறான். तुम्हें ज्ञान चाहिए तो स्कूल में जा सकते ஆனா हो, ஞானம் அல்லது புத்தி இது வேணும்னா கண்டிப்பா ஆண்டவர் சமூகத்துக்கு தான் போகணும். लेकिन ज्ञान या बुद्धि चाहिए तो प्रभु के समूह में ही आना होगा। யாக்கோபு அப்படிதான் சொல்லுகிறார், याकूब ऐसे कहता है, உங்களுக்கு ஞானம் குறைவா இருந்ததுன்னா, अगर तुम्हारे लिए ज्ञान की कमी हो, யாரையும் கடிந்து கொள்ளாதவர், ஏன்டா முட்டாளி, ஏன்டா உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லாதவர், और जो निर्बुद्धि तुझे अकल नहीं है क्या, जो ऐसे करके बातें करने वाला नहीं, யாரையுமே கர்த்தர் பேச மாட்டார். वैसे प्रभु किसी से ऐसे गुस्से में बात नहीं அவர் करता, அப்படி உட்கார வைத்து பேசுவார். और वैसे तुम्हारे साथ बैठकर तुम्हें सिखाएगा, ஞானவான்களாய் மாற்றுகிறார். ज्ञानवान बना देगा। அப்படிப்பட்ட ஞானம் எங்க கிடைக்கும்? वैसा ज्ञान कहाँ मिलता है? கர்த்தருடைய சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்கும். प्रभु के समूह में मिलता है और कहीं नहीं मिलता। ஒண்ணு வேதாகமத்தை நான் திறந்து வாசிக்கணும். एक मुझे कलाम खोल कर पढ़ना चाहिए, அங்க இருந்துதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். और वहीं से हमें ज्ञान मिलता है। அதை நான் அசட்டை பண்ணோம்னா, अगर उसे मैं तुच्छ जानूंगा, கர்த்தர் நம்மளை பார்த்து முட்டாளே அப்படிம்பார். प्रभु हमें देखकर कहेगा कि तू निर्बुद्धि है। ரெண்டு பேரும் வீடு கட்டியாச்சு, दोनों ने घर तो बना दिया, ரெண்டு பேர் வீட்டுக்குமே பிரச்சனை வருகிறது. दोनों घर के ऊपर समस्या आती है, மழை வருது, बारिश आती है, வெள்ளம் வருது, और बाढ़ आती है, புயல் வருகிறது. तूफान आता है। ஆனா, பாறைக்கு மேல இருந்த வீடு வந்து நின்னுகிட்டுன்னு போட்டு, लेकिन उस चट्टान के ऊपर का घर खड़ा है करके ஆனா कहा, மணலுக்கு மேல ஒருத்தன் கட்டி இருக்கிறான். लेकिन जो रेत के ऊपर बनाया, அவனை பைபிள் முட்டாள் அப்படின்னு எழுதியிருக்கு. और उसको बाइबल पागल करके कहता है। அவனுடைய வீடு மழை வரும்போதும், और उसका जब घर बारिश आने के समय पर, வெள்ளம் வரும்போதும், जब बाढ़ आती है காற்று அடிக்கும் या போதும் फिर तूफान आता அது है, நிக்கல. वो स्थिर नहीं रहा, அவனுடைய விசுவாச வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. और उसका विश्वास का जीवन ठोकर खाया। பாவத்தினால பாதிக்கப்பட்டதா
முட்டாளா இருந்ததுனால பாதிக்கப்படுகிறது पाप के कारण वहां पर वो फंस गया या पागलता इस कारण वो स्थिर नहीं रहा। அப்போ ஒரு வாழ்க்கைய பாவமும் பாதிக்கு முட்டாள்தனமா இருந்தாலும் பாதிக்கு एक जीवन को दो बातें बिगाड़ती है, एक पागलपन के समान रहना और दूसरा पाप के कारण। பாவத்தினாலையும் பாதிக்கப்படுகிறது पाप के कारण भी उसके ऊपर हानि होती है, விசுவாச வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது विश्वास का जीवन में हानि होता है, வரவேண்டிய ஆசீர்வாதம் வரல आने वाली आशीष नहीं ஆனா आती। முட்டாளா இருந்தாலும் அவ்வளவு பாதிக்கப்படும் लेकिन अगर निर्बुद्धि होगा तो भी वो उस कार्य के अंदर फंसता है। முட்டாள்ல இருந்து நாம் விடுவிக்கப்படணும் अगर उस पागलपन से वे बचना है, இங்க பாருங்க மத்தேயில இன்னொரு நல்ல ஒரு ஓமானத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார் और एक दृष्टांत को भी प्रभु कहता है मत्ती में 25வது அதிகாரத்துல 25वां अध्याय, இதுலயும் இந்த வார்த்தையை தான் போட்டு इस எழுதியிருக்கிறது पर भी यही शब्द डालकर कहा गया है। 10 கன்னிகை ஸ்திரீகள் ஆண்டவரை சந்திக்க போகிறார்கள் और 10 कन्या स्त्री प्रभु को मुलाकात करने ஆண்டவர் जाती है। வரப்போகிறார் प्रभु आ रहा है அவர் வந்து ஒரு மகிமையான திருமணத்துக்கு எல்லாரையும் கூட்டு போறார் और वो आकर एक शादी के घर में ले जाने वाला है। அங்க ஒரு பெரிய வாசல் இருக்கிறது वहाँ पर एक बहुत बड़ा दरवाजा है, அது அவர் வந்தாதான் திறக்கும் वो आएगा तो ही खुलेगा। அதனால அதுக்கு பக்கத்துல இவங்க போய் காத்திருக்காங்க और इसलिए ये सारे लोग उस दरवाजे के निकट पर खड़े எங்க हैं। போறதுக்கு कहाँ जाने के அந்த लिए? மகிமையான திருமண வீட்டுக்கு उस போறதுக்கு. महिमा की शादी पे जाने के ஆனா लिए, கதவு திறந்த மாதிரி இல்ல. लेकिन दरवाजा न खुला। சரி இருந்து இருந்து பார்த்தாங்க ये लोग बैठ कर देखे, ஜெபம் பண்ணி இருப்பாங்க प्रार्थना किए, பாட்டு பாடி இருப்பாங்க गीत गाए ரொம்ப போர் அடிச்சிட்டு और बहुत दुख हुआ। 10 பேருமே பரிசுத்தவான்களே பைபிள் போட்டிருக்கு और 10 लोग भी पवित्र है करके कलाम कहता அப்படியே है, படுத்துட்டாங்க और वैसे ही वो सो गए। எல்லாரும் படுத்தாச்சு सारे लोग सो गए। எதனால படுத்துட்டாங்க इसलिए सो गए, பைபிள் சொல்லுகிறது அவங்க எதிர்பார்த்தது நடக்கல அதனால அவங்க சோர்வாய் उन्होंने जो बात का इंतजार किया वो पूरा न हुआ, इसलिए वो निराश होकर ஆனா सो गए। திடீர்னு ஒரு சத்தம் வருகிறது लेकिन अचानक एक आवाज आई மணவாளன் வருகிறார் और दुल्हा आ रहा है ரெடி ஆயிருங்க और सब तैयार हो நீங்க जाओ அவருக்கு எதிரா புறப்படணும் அப்படின்னு और तुम उसके सामने आगे बढ़ना है। எல்லாரும் எழுந்து தங்களுடைய தீவட்டிகளை सब ஆயத்தப்படுத்தினார்கள் लोग खड़े होकर अपना दिया को तैयार किए। போறதுக்கு என்னதுதான் அவங்களுக்கு இது தேவைப்படுகிறது और जाने के लिए क्या आवश्यकता है? ஒரு வெளிச்சம் और एक उजियाला, அந்த வெளிச்சத்தை கண்டினியூவா எரிய வைக்கிறதுக்கு எண்ணெய் और उस उजियाले को हमेशा जलाए रखने के लिए उसके लिए तेल। இதுலயும் போட்டிருக்கு புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் इस पर भी लिखा है ये बुद्धिमान और निर्बुद्धि है, அப்போ ஒண்ணு முட்டாள் ஒண்ணு ஞானவான் और एक बुद्धिमान और दूसरा निर्बुद्धि। இப்போ இவங்களையும் வந்து பாவம் இவங்களை தடை செய்யல लेकिन अभी इन्हें पाप ने आंखें नहीं रुकाया, இவங்க செய்த துரோகம் எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையை தடை செய்யல और इनके जो भी विरोध में काम किए इसने इस आंखें नहीं टोकर दिया। முட்டாள்தனமா நடந்துக்கிட்டாங்க அதனாலதான் இவங்க வருகையில போக முடியல ये पागलपन के समान अपना कार्य को किए, इसीलिए वो राज्य में नहीं जा पाए। ஒருவர்கள் தீவெட்டி வச்சிருந்தாங்களா எண்ணெய் வச்சிருந்தாங்க उनके पास तो दीवट भी था, तेल भी था। ஆனா ஒருவங்கிட்ட தீவெட்டி இருந்தது எண்ணெய் இல்ல एक के पास दिया तो था लेकिन तेल न था। பாவமா முட்டாள்தனமா क्या ये पागलपन है या पाप है? எதனால किस लिए? முட்டாள்தனமா இருந்ததுனாலதான் இழந்துட்டாங்க ये पागलपन के समान रहने के कारण उन्होंने उसे खो दिया। நம்ம வீடுகள்ல நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய காரியம் பாதிக்கப்படும் हमारे घर पे या बहुत सारी चीजों पे हम देख सकते हैं कुछ ना कुछ हानि होगा। படிக்கிற பிள்ளைகள் சில நேரத்துல படிப்புல தோல்வி और पढ़ने वाले बच्चे पढ़ाई में हरावट, சில வேலைகள்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல வேலை இருக்கும் திடீர்னு எதையாவது ஒரு காரணத்தை காமிச்சு வேலையை விட்டு தூக்கிடுவோம் और कोई अच्छा काम रहेगा उस समय पर काम सही नहीं है करके उसे बोलेंगे अभी काम नहीं है करके निकाल देंगे। ட்ரெயின்ல ஏறும்போது பஸ்ல ஏறும்போது தவறி விழுந்தது என்னத்தையாவது கை விட்டுறது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா या फिर ट्रेन में बस में यात्रा करने के समय पर गिर जाना या कोई सामान यात्रा में खो जाना, ये सब कोई ना कोई संकट है। பாவமா முட்டாள்தனமா क्या ये पागलपन है या एक पाप है? எதனால இந்த காரியம் நடந்தது किस कारण ये बातें हमारे जीवन में आती है? படிப்புல पढ़ाई में இல்ல வேலையில या फिर काम में இல்ல ஏதாவது ஒரு பொருட்களை நம்ம வச்சது இல்ல या फिर कोई चीजों को हम रखने के कारण। எல்லாமே தெய்வ சித்தம்னு சொல்லக்கூடாது सब कुछ प्रभु की मर्जी करके नहीं कहना है। அன்னைக்கு ஒரு பேப்பர்ல போட்டிருக்காங்க वो दिनों में एक दिन पेपर में आया था, எல்லாமே தெய்வ சித்தம்னா நீ வீட்டை பூட்டாம தான் போகணும் और अगर सब कुछ प्रभु की मर्जी है तो तू घर पर ताला लगाए बिना ही जाना है, ஏன்னா அவர் பாத்துக்கிட்டாரு வீட்டை क्योंकि वो संभालेगा। அப்படி அல்ல ऐसा नहीं, தேவன் உனக்கு ஞானம் கொடுக்கிறார் प्रभु हमें ज्ञान सिखाता है। மனுஷனால செய்ய
செய்யக்கூடாது மனுஷன் தான் செய்யணும். जो मनुष्य का काम है वो मनुष्य करना ही चाहिए। மனுஷனால் செய்ய முடியாதது தேவன் செய்வார். जो मनुष्य से नहीं हो सकता उसे वो प्रभु करता है। அதனால ஏதாவது பண்ணிட்டு தேவ சித்தம்னு சொல்லக்கூடாது. और इसीलिए सब कुछ हम गड़बड़ करके हम कहना नहीं चाहिए कि प्रभु की मर्जी है। சங்கீதத்தை சொல்லுகிறாரு, भजन संहिता में कहता है, கூட்டத்துக்கு கூட போய் நிக்காத, और वो दुष्टों के झुंड के बीच में जाकर खड़ा न रहना। நல்லாதான் இருந்தேன், அவன் எனக்கு சாராயத்தை கொடுத்துட்டான், मैं तो अच्छा था लेकिन उसके बीच में गया तो उसने मुझे दारू पिला दिया, நினைக்கல, मैं तो दारू पीने के लिए सोचा ही नहीं। இப்படி எல்லாம் நம்ம காரணம் பேச முடியாது, ऐसे हम तो कारण नहीं दे सकते। இதைத்தான் பைபிள் சொல்லுது, முட்டாள்தனமா நடந்து கொண்டது. इसी के बारे में कलाम कहता है ये एक मूर्खपन है। நீ தான் நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்க, मैं तो कहता हूँ कि तू वहाँ पर खड़ा ही नहीं रहना। எதனால நின்ன, क्यों तू जाकर वहाँ पर खड़ा रहा? இது நாமளே தேடிக்கொண்ட தவறு. अब ये हम अपने आप में ढूंढने वाली गलती है। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है ரெண்டு பேர் வீடு கட்டுதான், दो लोग घर बनाते हैं, ஒருவன் பாறைக்கு மேல, एक चट्टान के ऊपर, ஒருவன் மணலுக்கு மேல, एक रेत के ऊपर। ஒன்னு இயேசுவானவருடைய அவருடைய நம்பிக்கை, அவர் மேல உள்ள விசுவாசம், एक यीशु मसीह के उस भरोसे के ऊपर बनाता है। அவருடைய வீடு சரியான இடத்துல நின்றது, उसका घर सही जगह पर खड़ा है। ஒருவன் ஏதோ அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, அறிவும் கிடையாது, ஞானம் கிடையாது, और एक जिसका कोई ज्ञान बुद्धि कुछ नहीं है। சரி எல்லாரும் வீடு கட்டுதாங்க, நம்மளும் கட்டுவோம், सब लोगों ने घर बनाया, हम भी बनाएंगे। அதனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கை और பாதிக்கப்படுகிறது. इसीलिए बहुत सारे लोगों का जीवन ठोकर खाया जाता है। சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள வந்த உடனே वो कुछ लोग कलीसिया के अंदर आते हैं, முழங்கால் போடுவாங்க, घुटने में आते हैं, அப்படியே உட்கார்ந்துக்கிடுவாங்க, वैसे बैठ जाएंगे। என்னதான் செய்தியா, என்ன செய்தப்பா முழங்கால் போட்டுனதா, சும்மா முழங்கால் போட்டு அப்படி உட்கார்ந்து. और कुछ लोग अगर पूछेंगे तो क्यों आप घुटने में आए थे, बोले नहीं ऐसे ही घुटने में आके बैठ गया। அது ஒரு கடமுறை, वो एक रीति रिवाज है। வந்து முழங்கால் படிட்டு ஏசப்பா என்னை பாதுகாத்ததுக்கு நன்றி, और मैं घुटने में आकर कहना चाहिए प्रभु मुझे संभाला इसलिए धन्यवाद। இன்னைக்கு கர்த்தர் எங்களோட பேசுங்க, आज भी हमसे बातें कीजिए எனக்கு உதவி செய்யுங்க, और मुझे मदद कीजिए। இப்படி நான் சொல்லும்போது நமக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம். ऐसे कहने के समय पर मुझे जरूर आशीष मिलेगी। ரோஸ் பிரதர்ஸ் வீட்டுக்கு போயிருந்த ஒரு मैं ब्रदर रोज के घर पे गया था, ஒரு 4-5 நாள் ஒரு வீட்டுல ஒரு நாள் இருந்திருக்கேன். और 4-5 दिन मैं उनके घर पर रहा हूँ। அவங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, उनके बच्चे स्कूल से आते हैं, நேர வந்து பேக்க வச்சுட்டு அப்படியே முழங்கால் நின்னு ஜெபம் பண்ணுவாங்க, और तुरंत बैग उतार कर प्रार्थना करते हैं। அதுக்கு பிறகுதான் பேசுவாங்க அப்பா அம்மா. उसके बाद वो अपने माता पिता से बातें करते இந்த மாதிரி हैं। எதை எங்கேயுமே நான் பார்க்கல. मैं ऐसी बातें कहीं पर नहीं देखा। எப்பவும் நான் ஒரு 4 நாள் அங்க வீட்டுல இருந்திருக்கேன், मैं 4 दिन उनके घर पर था। எப்பவும் அந்த பிள்ளைகள் அப்படிதான், जब भी वो स्कूल से आएंगे ऐसे ही करेंगे। இப்படி ஒரு வீட்டை நான் பார்க்கல. ऐसा किसी के घर पर नहीं ஆனா देखा, இன்னைக்கு அந்த பிள்ளைகள் நல்லா இருக்காங்க. लेकिन आज वो बच्चे अच्छे हैं। அதுக்கு பிறகு நான் பார்த்தது பிறகு சாலமன் பத்த மகளை தான் பார்த்திருக்கேன். और उसके बाद भाई सोलोमन बेटी ब्रदर के बेटी को मैंने நான் ஒரு देखा। நாள் போயிருக்கேன், இவ வெளியே இருந்து வந்தா அப்படியே ஒன்னும் பேசல, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுது. और जैसे ही बाहर से हम उनके घर पे थे, वो बाहर से आई सीधा घुटने में आके प्रार्थना की। நல்ல பழக்கம் பாருங்க, एक अच्छा रीति रिवाज है। தேவனை நாம் அறிந்து கொள்கிறது, हम प्रभु को जानना, நன்றி சொல்லுகிறது, अच्छा धन्यवाद அந்த कहना, பழக்கத்தை வைக்கணும். और उस बात को हमें रखना है। யோசுவா பார்த்து கர்த்தர் ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே சொல்லுகிறார். यहोशुआ को देखकर पहले अध्याय में प्रभु कहता है, யோசுவாவின் புத்தகம் यहोशुआ का पहला முதல் अध्याय அதிகாரம் 7வது வசனத்துல पहला अध्याय का 7वां वचन, அவரு என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. इतना हो कि तू हिवाय बांध कर और बहुत दृढ़ होकर जो व्यवस्था मेरे दास मूसा ने तुझे दी है उन सब के अनुसार करने की चौकसी करना, और उसी से न तो दाहिने मुड़ना और न बाएं। तब जहाँ तू जाएगा वहाँ वहाँ तेरा काम सफल होगा. இங்கேயும் கர்த்தர் அந்த வார்த்தையை போடுறார், நீ முட்டாளா இருக்க மாட்டாய். और यहाँ पर भी प्रभु कहता है कि तू निर्बुद्धि के समान मुड़ना। एक அவர் ஊழியத்துல சேர்த்த உடனே கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, और उसकी सेवकाई में जोड़ते ही प्रभु एक बात को कहता है। எதனால இந்த யோசுவாவை கர்த்தர் ஊழியத்துல சேர்க்கிறார்? क्यों प्रभु इस सेवकाई में यहोशुआ को ले आता है? எதனால? किस लिए? முதல் வசனத்தை பாருங்க, पहला वचन को देखिए, யோசுவா 1:1 போட்டிருக்கு. यहोशुआ का पहला में लिखा है, दास
मूसा की मृत्यु के बाद यहोवा ने उसके सेवक योशू से जो नून का पुत्र था कहा। இங்க என்ன எழுதியிருக்கு? यहाँ पर क्या लिखा है? யோசுவா யாரா? योशुआ कौन है? கர்த்தருடைய தாசனாகிய மோசேனுடைய வேலைக்காரன், ஊழியக்காரன், அவனுடைய வேலைக்காரன். यहोवा का दास मूसा का नौकर है। அப்போ அவருடைய தோஸ்து யார் கூட இருக்கு? பழக்க வழக்கம்லாம் யார்கிட்ட இருக்கு? अब उसका जो काम या उसका जो बातें हैं वो किसके संग है? யோசுவாக்கு யார் தோஸ்து? योशुआ का दोस्त कौन है? மோசே தான். मूसा ही है। ஆனா அங்க தோஸ்துன்னு எழுதல, அவர் வேலைக்காரன் எழுதிருக்கு. यहाँ पर वो उसके दोस्त के समान नहीं, लेकिन यहाँ पर उसका नौकर करके लिखा है। ஒருவேளை மோசே சொல்லிருப்பாரு, அப்பா இந்த மாதிரி என் செருப்பு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, கொஞ்சம் கழுவி கொண்டு வான்னு சொன்னா கண்டிப்பா யோசுவா கழுவி இருப்பாரு. और शायद मूसा ने कहा होगा मेरा चप्पल थोड़ा सा खराब है तो धोकर ले आ, तो जरूर योशुआ जाकर किया होगा। என்னோட துணியை கொஞ்சம் கழுவிறனா கண்டிப்பா துவைச்சிருப்பாரு. मेरे कपड़े को धो दे करके कहा होगा तो योशुआ धोया होगा। இப்படிப்பட்ட ஒரு குணம் இவனுக்கு இருக்க மெயின் காரணம் கர்த்தர் மோசேயோடு இருக்கிறார். और ऐसा एक का ज्ञान इसके अंदर इसीलिए था क्योंकि प्रभु यहोवा उसके मूसा के साथ था। அதனாலதான் அந்த மோசேயோடு இவ்வளவு நெருக்கமா பழகி இருக்கிறார். और इसीलिए मूसा के बहुत करीब रहकर वो सीखा है। முதல் வசனம் சொல்லுகிறது மோசேனுடைய வேலைக்காரன். पहला वचन में लिखा है कि मूसा का सेवक। அவ்வளவு நாள் பழகி இருக்காரு, उतना दिन उसके संग ஆனா रहा। இப்ப கர்த்தர் சொல்றார் 7வது வசனத்துல, अब 7वें वचन में कहता है மோசே மாதிரி நீ நல்லவனா இருக்கணும் அப்படின்னா, मूसा के समान तो भलाई बनकर रहना நீ चाहता है முட்டாளா இருக்க கூடாது. तो निर्बुद्धि बनकर न रहना। வசனம் தான் உன்னை ஞானவானாய் மாற்றும். वचन ही तुझे ज्ञानवान बनाएगा। நீங்க யோசுவா 24வது அதிகாரத்துல योशुआ का 24वां अध्याय पे आ जाइए। 29வது வசனம் கடைசியில அவருடைய ஊழியத்துல கடைசியில கர்த்தர் சொல்லுகிறார், योशुआ के सेवकाई के आखिरी समय पर 29वें वचन में लिखा है இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ये इन बातों के बाद, அப்படின்னா யோசுவா கொடுக்கப்பட்ட ஊழியத்தெல்லாம் அவர் நிறைவேற்றின பின்பு, योशुआ को दिया गया सेवकाई को उसने पूरा करने के நூனின் बाद, குமாரன் யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் नून का पुत्र योशुआ கர்த்தருடைய ஊழியக்காரன், और वो परमेश्वर का सेवक है। ஆரம்ப யாரு? आरंभ में कौन था? மோசேனுடைய वो வேலைக்காரன். तो मूसा का सेवक था இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் और மாற்ற वो अभी प्रभु का सेवक बन गया। அந்த அழைப்புல ஒரு நிலைச்சு நிற்கிறதுக்கு முக்கிய காரணமா தான் और उस बुलाहट में स्थिर खड़े रहने का मुख्य कारण क्या है? கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, प्रभु कहने वाली एक बात है, முட்டாளா இருக்க கூடாது, तो निर्बुद्धि बनकर मत रहना, ஞானவானா இருக்கணும். तो ज्ञानवान बन जाओ। என்னுடைய நியாய பிரமாணத்துக்கு மேல ரொம்ப கவனமா இருக்கணும். तेरा व्यवस्था के ऊपर मैं बहुत ध्यान लगाया हूँ। அடுத்து பலம் கொண்டு நல்ல தைரியமா இரு, और बलवान बनकर திடமனதா இரு, दृढ़ मन के साथ रहना। எங்க போனாலும் சரி तो जहाँ पर भी जाएगा வெற்றி அடைவாய், तो जय पाएगा, நீ கண்டிப்பா வெற்றி तो அடைவாய். जरूर जय पाएगा। இப்ப நம்ம இங்க இருக்கிற நிறைய பேர் வேலை பார்க்காங்க. यहाँ पर बहुत सारे लोग हैं जो काम करते நீங்க हैं। வேலை பார்க்கிற இடத்துல உங்களை விட படிச்சவங்க கண்டிப்பா இருப்பாங்க. आपके काम करने वाले स्थान पर आपसे भी पढ़े लिखे लोग जरूर ஆனா रहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் लेकिन प्रभु के बच्चे அவங்க உங்ககிட்ட விசாரிக்கணும், वो लोग आकर आपसे पूछताछ करना இந்த வேலையை चाहिए, நான் எப்படி செய்யலாம். इस काम को मैं कैसे करूं? கர்த்தர் அப்படிப்பட்ட உயர்வ தேவ ஜனத்துக்கு தான் வச்சிருக்கிறார். प्रभु ऐसे काम को प्रभु ही देता है। தானியேல் 1வது அதிகாரத்துல அப்படிதான் எழுதி இருக்கிறது. दानियेल पहले अध्याय में कहता है, நேபுகாத்நேச்சார் விசாரிக்கும் போது எல்லாத்துலயும் 10 மடங்கு தானியேல் சாத்ராக் மேஷாக் உயர்ந்திருந்தார்கள். नेबूकदनेस्सर जब आकर पूछ रहा था, दानियेल सारे चीजों में 10 गुना अधिक था। நம்மளும் அப்படிதான் இருக்கணும், हमें भी ऐसे रहना है, நீங்களும் அப்படிதான் இருக்கணும். हमें आपको भी ऐसे रहना எந்த है। இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, आप कहीं पर भी काम क्यों ना करें, காலையில எழும்பி தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது सुबह के समय में प्रभु के समय में जब प्रार्थना करेंगे, யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை தான் நம்ம எல்லாருக்கும். योशुआ को कहा हुआ वही तसल्ली की बातें हमारे लिए भी। சொல்லுகிறார் 8வது வசனத்துல, 8वां वचन में யோசுவா 1:8ல, योशुआ पहला, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் यह व्यवस्था की पुस्तक உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, और तेरे जबान से दूर ना हो நீ जाए। எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி जो भी लिखा गया है उसके अनुसार चलने के लिए ज्ञान में रख, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இரு. और रात और दिन उसके ऊपर उसको ध्यान कर, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். और तब तो अपने कार्य को सफल करेगा, रास्ते அப்பொழுது को। நீ முட்டாளாய் அல்ல புத்திமானாய் நடந்து और கொள்வாய். तब तो निर्बुद्धि नहीं बल्कि बुद्धिमान बनकर தேவன் चलाएगा। கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை. प्रभु चलाने वाली एक अच्छी बात। நம்ம தமிழ் வேதாகமத்துல பாத்தீங்கன்னா இந்த முட்டாள், மூடத்தனம், புத்தியினன், மதியினன், பேதை அப்படி நிறைய வித்தியாசமா இருக்கு. तमिल बाइबल में देखेंगे तो निर्बुद्धि जो ज्ञान में कम है, या फिर कुछ अलग अलग शब्दों के बारे में उसी चीज को बताया गया है। நம்ம வந்து நம்ம தாயை நேசிக்கிறோம், हम अपने माता से प्रेम रखते हैं, உடன் பிறந்த அக்காளையோ
அண்ணனையோ நம்ம நேசிக்கிறோம், और अपने साथ में जन्मे भाई बहन को हम प्रेम रखते இல்ல हैं, சித்தப்பா பெரியப்பா அவங்கள நம்ம या நேசிக்கிறோம், फिर चाचा चाची उनको हम प्रेम रखते हैं, அக்கம்பக்கத்துல உள்ளவங்கள. आसपास में रहने वालों இதுக்கு को। எல்லாமே தமிழ் வேதாகமத்துல வித்தியாசமா எழுதியிருக்கும். और ये सारी बातें अलग अलग बातों के बारे में कहता है। அப்படிதானே? நேசிக்கிறான், ऐसा ही है, लिखा है कि प्रेम करता है, பட்சமா இருந்தான், या फिर उसके साथ उसके संग रहा, அன்பா இருந்தான். प्रेम रखा। ஆனா ஆங்கில வேதாகமத்துல மொத்தமா லவ் தான். लेकिन अंग्रेज के अंदर कहा गया तो सारे बातों के लिए लव करके लिखा தமிழ் है। பைபிள் அப்படி கிடையாது. तमिल बाइबल में ऐसा नहीं है। அன்பு வேற, और प्रेम अलग है, தாயுடைய அன்பு வேற, माता का प्रेम अलग है, அவருடைய உடன் பிறந்த பிள்ளைகளோட நேசிக்கிறது வேற. अपने भाई बहन के साथ में रहने वाला प्रेम अलग ஆகவே है। பைபிள்ல நல்ல தெளிவா தமிழ் வேதாகமத்துல தான் நல்ல மொழிபெயர்ப்பு. और तमिल के अंदर बहुत अच्छी से बातों को वहां पर प्रकट किया गया है। பாருங்க, நம்ம தமிழ் பைபிள்ல இரவும் பகலும் போட்டிருக்கோம். और तमिल बाइबल के अंदर रात और दिन करके लिखा होगा, இதுலயும் அப்படிதான் போட்டிருக்கு, இரவும் பகலும் அப்படின்னு போட்டிருக்கு. और इस पे रात और दिन लिखा है। ஆனா ஆங்கில வேதாகமத்துல लेकिन अंग्रेज के अंदर यदि पढ़ें டே நைட்டு, பகலும் ராத்திரியும் வருது. और वहां पर दिन और रात அப்ப करके लिखा சரியான है। ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு தமிழ் வேதாகமம். और तमिल के अंदर आपको पढ़ेंगे तो आपको उसको बहुत अच्छे से उसको अंग्रेज से ट्रांसलेट किया गया है। வார்த்தை இருக்கிறதுனால बहुत सारे शब्द हैं इसके சில कारण, வார்த்தை நேரடியா நம்ம பாதிக்காத மாதிரி எழுதியிருக்கோம். और कुछ बातें हमारे ऊपर ठोकर ना आए वैसा लिखा ஆனா है। நம்ம சிந்திச்சோம்னா கண்டிப்பா அதனுடைய சத்தியம் நமக்கு வழங்கிக்கலாம். लेकिन अगर सोचेंगे तो जरूर उसकी सत्य प्रकट होगी। பாவங்களை மறைக்கிறவன் और जो पाप को डांपता है வாழ்வடைய மாட்டான். वो सदा बना नहीं रहेगा। இது யாரையும் பாதிக்காது. और ये किसी को मतलब दोषी नहीं, मतलब या कोई क्रोध की बातें के समान नहीं बनेगा। திருநெல்வேலி தமிழ்ல சொல்லணும், என்ன சொல்லணும்? अगर திருநெல்வேली के तमिल में बातें करेंगे तो பாவங்களை மறைக்கிறவன் வழங்க மாட்டான். तो पाप को छुपाता है तो नाश हो जाएगा। அப்ப இதை நம்ம நல்லா புரியணும். अब इसे अच्छे से समझना है। தமிழ் வேதாகமத்துல நிறைய வார்த்தைகளை, நிறைய வார்த்தை இருக்கிறதுனால வித்தியாசமா எழுதியிருக்கு. और तमिल के अंदर बहुत सारा शब्द रहने के कारण अलग अलग उसका अर्थ के अनुसार वो शब्द रखा गया। நீதிமொழிகள் 3:5 சொல்லுகிறது, नीति वचन 3:5 में लिखा है, உன் சுய புத்தியில நீ சாயாத, और अपने खुद के ज्ञान पर भरोसा न உன் कर, சொந்த புத்தியில நீ நடக்காத. अपने खुद के ज्ञान के अनुसार न चलना। இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ये सब बहुत मुख्य அப்படி है। நடந்தா பாதிக்கும். वैसा चलोगे तो तुम्हारे लिए हानि நம்ம होगी। வேலைனாலும் சரி, என்னதுனாலும் சரி, काम- எனக்குன்னு ஒரு புத்தி இருக்கு, काम क्यों ना हो या और कोई बात क्यों ना हो, எனக்குன்னு ஒரு புத்தி இருக்கு. मेरे लिए एक बुद्धि है। அந்த புத்தியில நான் நடந்தா என்னை பாதிக்கும்னு பைபிள் उस சொல்லுகிறது. बुद्धि के अनुसार मैं चलूंगा तो वो मेरे लिए हानि होगी। ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது आदम हवा एदेन बगीचे के अंदर रहने के समय पर ஏவாள் தன்னுடைய சொந்த புத்தியில நடந்தா. और हवा अपने खुद के बुद्धि के अनुसार किया, அதனாலதான் அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. और इसीलिए उसके जीवन में हानि हुई। ஏவாளுடைய தீர்மானம் சொந்த புத்தி. और जो हवा की जो सोच है वो खुद की बुद्धि है। நீதிமொழிகளை சாலமன் சொல்லுகிறார், உன் सोलोमन- சுய புத்தியின் மேல் சாயாதே. सोलोमन नीति वचन में कहता है कि तो अपने खुद के बुद्धि में सहारा न ले। இந்த புத்தி தான் ஞானம் அல்லது முட்டாள்தனம். और यही जो ज्ञान है यही बुद्धिमान और निर्बुद्धि को अंतर दिखाता है। நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். कलाम के अंदर बहुत सारे बातों को प्रभु प्रकट करता है। பைபிள்ல மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். केवल बाइबल में ही वो आशीष मिलता யோபு है। 28வது அதிகாரத்துல முழுசும் நம்ம வீட்டுல போய் வாசித்து பார்க்கணும். और अय्यूब के किताब के अंदर तो सारे चीजों को कलाम पर जाकर ரொம்ப पढ़कर முக்கியம். देखिए। நீங்க புத்திய பார்க்கணும். आप बहुत सारे बातों को दीजिए, बुद्धिमान के அது बुद्धि की बात को எப்படியாவது दीजिए। தங்கத்தை வெள்ளிய வாங்குற மாதிரி புத்திய வாங்கிக்கன்னு போட்டிருக்கு. और जैसे तू सोना चांदी खरीदता है वैसे तो बुद्धि को खरीद ले करके कहता है। நம்ம தான் வாங்கணும். हमें खरीदना है। எங்க இருந்து வாங்க முடியும்? कहाँ से खरीद सकते हैं? புத்தியும் ஞானமும் ஆண்டவர் தான் கொடுப்பார். बुद्धि और ज्ञान प्रभु ही देता है। அங்க போனா தான் கிடைக்கும். वहां जाएंगे तो मिलेगा, கண்டிப்பா மார்க்கெட்ல கிடைக்காது. ये जरूर कोई दुकान में नहीं मिलेगी। அறிவை வாங்கணும்னா நம்ம பள்ளியிடத்து போயிடலாம். अगर जो बुद्धि चाहिए तो स्कूल से मिल जाएगा। அது உலகத்துல வாழ்றதுக்கு கண்டிப்பா தேவை. दुनिया में जीवन रहने के लिए वो बुद्धि चाहिए। தேவனுக்கு முன்பாக लेकिन प्रभु के समूह में ஆண்டு சொல்றார், ரெண்டு பேரும் வீடு கட்டிட்டான். वह दो लोगों ने घर बना दिया। ஒருவன் என்னுடைய வசனத்தின்படி வாழ்ந்து வீடு கட்டுதான். एक मेरे वचन के अनुसार रहकर जीवन बिताया। அந்த வீடு எல்லா சூழ்நிலையிலுமே
பாதிக்கப்படல. और उसका घर किसी भी परिस्थिति में हानि नहीं हुई। அங்க அந்த வீட்டுல என்னதெல்லாம் பாதிப்பதுக்கு வருது? और उस घर पर हानि के लिए क्या क्या बातें आती है? ஒண்ணு மேல இருந்து வருது. एक ऊपर से आता है மேல இருந்து வாரதெல்லாம் ஆசீர்வாதம் தான். और ऊपर से आने वाला सब आशीष ही है, மழை தான். वो बारिश है। அந்த வீட்டுக்கு வருது ஆசீர்வாதம். उस घर के ऊपर बारिश आती है இன்னொரு இந்த பாரிஸ் வந்து நிறைஞ்சி வெள்ளமா மாறுது. और यह बारिश भरपूर होने के बाद बाढ़ बन जाता है। காற்ற வந்து உண்மையிலேயே போராட்டம்னு பைபிள்ல நிறைய இடத்துல காமிச்சிருக்கு. और हवा जो है हमेशा एक ठोकर के समान அது दिखाया है ஆசீர்வாதம் இல்ல, உங்களுக்கு பாதிப்பு தான் கொண்டு வரும். और वो आपके आशीष के लिए नहीं बल्कि आपको तकलीफ ले आता है। அப்போ ஆசீர்வாதம் என்னுடைய பணம் வந்து என்னுடைய விசுவாசத்தை பாதிக்கும். अब जो आशीष या मेरा पैसा या धन जो है मेरे विश्वास को ठोकर देता है। பணம் என்னுடைய வீட்டுல நிறைஞ்சிருந்தாலும் என்னுடைய விசுவாசத்தை பாதிக்கும். और पैसा मेरे घर के अंदर भरपूर रहेगा तो भी मेरे विश्वास को ठोकर देता है। கண்மலைக்கு மேல கேட்டிருக்கான் பாருங்க வீடு. लेकिन जो चट्टान के ऊपर घर बनाया, அவனுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அவனை பாதிக்கல. कितना भी पैसे आए तो भी उसको कोई हानि नहीं हुई। எவ்வளவு பணம் இருந்தாலும் அவனை பாதிக்கல. कितना भी पैसे आए तो भी उसको हानि नहीं हुई। காரணம் அவனுடைய வாழ்க்கையில புத்திமானாய் நடந்து क्योंकि वो अपने जीवन में बुद्धिमान बनकर रहा। தேவன் மனுஷனிடத்துல புத்தி எதிர்பார்க்கிறார். परमेश्वर मनुष्य के ऊपर एक बुद्धिमान की बातों को इंतजार करता है। தன்னுடைய வீட்டுல என்னது நடந்தாலும் சரி அது அழிவுக்கு நேரா தான் போயிட்டு. बुद्धिमान अपने घर पर रहे, अच्छे बातों के कारण वो नाशवान की ओर चला जाता है। செய்தாலுமே புத்தியனமா தான் இருக்கு. और वो अच्छा काम करे तो भी वो निर्बुद्धि के समान दिखाई ஒன்னு देता है। சாமுவேல் 13:13 ஒரு வசனம் இருக்கு. पहला सैमुएल का 13वां अध्याय 13 वचन में लिखा है। வாசிக்கலாம். ஒன்னு சாமுவேல் 13:13 पहला सैमुएल का 13वां अध्याय उसका 13वां वचन। அபிஷேகிக்கப்பட்ட ராஜா சவுல் और अभिषेक पाया हुआ सौल राजा ஒரு காரியம் செய்கிறான். एक बात को करता है। சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். शमूएल ने शाऊल से कहा, तूने मूर्खता का काम किया है, तूने अपने परमेश्वर यहोवा की आज्ञा को नहीं माना, नहीं तो यहोवा तेरे राज्य इस्राएल के ऊपर सदा स्थिर रखता। பலி செலுத்தினது இவர் பலி செலுத்துகிறார். ये बलि चढ़ाता है। சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, सामुएल भविष्यवक्ता कहता है முட்டாள போல பலி செலுத்திருக்க. तो एक मूर्ख के समान बलि பலி चढ़ा दिया। செலுத்தது கூட முட்டாள்தனமா? बलि चढ़ाना भी क्या मूर्खपन है? ஆண்டவர் ஆராய்ச்சது கூட தப்பா? क्या प्रभु का आराधना करना भी व्यर्थ है? அபிஷேகம் பண்ணுகிற சாமுவேல் சொல்லுகிறார், अभिषेक पाया हुआ सैमुएल कहता है முட்டாள்தனமா तू நடந்துக்கிட்ட. मूर्खता का काम किया அப்ப है। எவ்வளவு நம்ம ஞானமாக இந்த உலகத்துல நடக்கணும். कितना ज्ञानवान होकर हमें चलना அதுக்கு है। தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆரம்பத்திலே யோசாபத் சொல்லுகிறார், और इसलिए प्रभु आरंभ से योशुआ को लेकर இந்த कहता है நியாய பிரமாணம் ये व्यवस्था என்னுடைய வாழ்க்கையில अनेक நன்மைகளை கொண்டு வரும். तेरे जीवन में बहुत सारी भलाई ले आएगी। மொழிகள் 1வது வசனத்துல नीति वचन पहला अध्याय முதல் அதிகாரத்துல நிறைய காரியத்தை சாலமன் சொல்லுகிறார். और उसके अंदर बहुत सारी बातों को सोलोमन कहता இந்த है। நீதிமொழிகள் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? और ये नीति वचन किस किस के जीवन में आशीष ले आता நீதிமொழி है? 1:2 வசனம் சொல்லுது, नीति वचन के अंदर पहला दूसरा உனக்கு वचन में ஞானம் கிடைக்கும். और तुम्हें ज्ञान मिलेगा। ரெண்டாவது போதகத்தை போதகம், அறிவு, புத்திமதி, உணர்வு இந்த பைபிள வாசித்தா உனக்கு கிடைக்கும். और ये बाइबल पढ़ने के बाद तुझे जो है ज्ञान बुद्धि आशीष की बातें तुझे मिलेगी। விவேகம், விவேகம்னா என்னது? விவேகம் अब ये शिक्षा விவேகம் வந்து பெரியவங்க சின்னவங்கள பார்த்து மதித்து நடந்து கொள்கிறது. विवेक जो है ये हमें छोटे बड़े का ज्ञान सिखाता है। நீதி, धार्मिकता நியாயம், और ज्ञान, நிதானம், அதாவது எல்லாத்தையும் எரிஞ்செரிஞ்சு விட மாட்டாங்க, நியாயமா समझदार நிதானமா பேசுகிறது. समझदार की बुद्धि किसी के साथ पे गुस्से पे नहीं, बहुत सोच समझ के बातें இது करते எல்லாம் हैं। இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல இருந்து நமக்கு தருகிறார். ये सब हमें नीति वचन के अंदर से मिलता है। ரெண்டாவதுல எழுதிருக்குது, பேதையா இருக்கானா இவனுக்கு அறிவு இல்ல கூட, ரொம்ப அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வேதாகமத்தை வாசித்தால். उसके बाद लिखा है क्या ये अगर जो समझदार नहीं है तो इसको सिखाता है। 4வது வசனம் வாசிக்கலாம். चौथा वचन पढ़ेंगे। இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். भोलों को चतुराई और जवान को ज्ञान और विवेक मिले। தமிழ்ல போட்டு பாருங்க, வினானா என்னது? வினாவை. अब ये बोलो को இவைகள் ये பேதைகளுக்கு, அதாவது அதிகமா படிப்பு இல்லாதவங்களுக்கு, और बोलो को जो ज्यादा पढ़े लिखे नहीं है उन लोगों के வினானா लिए, கேள்வி,
और वो उनका सवाल के लिए அதாவது நம்ம வாசிக்கும் போதே ஒரு சில கேள்வி எழும். அப்படியா हम पढ़ने அப்படியா के பிரச்சனை? அந்த கேள்வி நம்மளையே அந்த கேள்வி அப்படி இதை செய்யக்கூடாதா, இதை செய்யலாமா, அந்த கேள்வி நமக்குள்ளே வரணும். पढ़ने के समय पर ही हमारे अंदर वो सवाल उठता है कि अच्छा तो इसे ऐसा नहीं करना है, इसे ऐसा करना है। வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். और जवान को ज्ञान और विवेक मिले। விவேகம்னா என்னது? विवेक का मतलब क्या? விவேகம் विवेक ரொம்ப புத்திமானாய் ஞானவானாய் நடந்து கொள்கிறது. बहुत ज्ञानवान और बुद्धिमान बढ़ के चलना, ரொம்ப விவேகம் ரொம்ப அவசியம் தான். विवेक बहुत अवश्य है। அன்னைக்கு யாரோ ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்களா ஆமோஸ் வீட்டுக்கு. और उस दिन कोई तो एक सेवक आया था मेरे घर पर இஸ்ரவேல் உடனே போய் தண்ணி கொடுத்தாங்க. और इस पेनियल तुरंत पेनियल। उठकर जाकर उनको पानी दिया। எப்படி இந்த பழக்க வழக்கம் வருது? ये कैसे ये बातें आती है, எப்படி இது தெரியுது? ये कैसे ये बातें पता चलता है, பார்க்கும்போது தான் தெரியுது. हमें देखने में पता चलता है। இத போல நிறைய காரியத்தை நம்ம பைபிளை பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும்போது நிறைய காரியத்தை நம்ம படிச்சுக்கிடலாம். और ऐसे बहुत सारे बातों को हम देखने के समय पर उसे सीख सकते हैं। ஆவிக்குரிய காரியத்துல கர்த்தர் முதலாவது செய்கிறார், அந்த விவேகமும் ஞானமும் தான் கொடுக்கிறார். आत्मिक रीति में प्रभु सबसे पहला विवेक और ज्ञान सिखाता है। நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, नीति वचन 14:1 में लिखा है, புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன்னுடைய வீட்டை கட்டுகிறார். बुद्धिमान स्त्री अपने घर को बनाती है। வீட்டை யார் கட்ட முடியும்? कौन घर बना सकता है? புத்திமான் ஸ்திரீ. बुद्धिमान स्त्री। அப்படி இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருந்தாலும் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க, அவங்களே பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. और इस नहीं तो कितना भी अच्छे रहे तो भी वो कोई ना कोई समस्या को ले நிறைய आएंगे। பிள்ளைகளோட கூட சிலர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. और कुछ लोग अपने बच्चों के साथ में भी सही से नहीं வேற रहते। எங்க மருமகள் அட்ஜஸ்ட் பண்ணுது? फिर कैसे उसके जो उसके दामाद से कैसे रह இல்ல सकते நம்ம हैं? வேலை செய்யற இடத்துல நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்காங்க. या फिर काम करने के स्थान पर हमें जिम्मेदारी दी जाती है। எல்லாமே தேவன் கொடுக்கிற ஞானத்தினால தான் நாம் வெற்றி அடைய முடியும். सब कुछ प्रभु के द्वारा दिया गया ज्ञान के साथ ही रह सकते हैं। ஆண்டவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 12வது पहला அதிகாரம், कोरिन्थियों का 12वां अध्याय, ஆவிக்குரிய வரங்கள் கர்த்தர் கொடுக்கிறதையும் கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். आत्मिक वरदान प्रभु जो देता है उसके बारे में लिखा है। அவர் சொல்கிறார் நிறைய வரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். बहुत सारे वरदान को प्रभु देता அது है। எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல நீதியாய் நியாயமாய் கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொள்வதற்கு தான். और ये बातें प्रभु के साथ में ज्ञानवान बुद्धिमान बनकर चलने के लिए ही 7வது है। வசனம் சொல்லுகிறது, 7वां वचन लिखा है, ஆவியானவருடைய அனுகிரகம் और आत्मिक प्रभु का अनुग्रह அவங்க பிரயோஜனத்துக்காக, और वो उनके लाभदायक के लिए है। உங்களுக்கு லாபத்துக்கு தேவன் ஆவிக்குரிய வரத்தை தருகிறார். और आपके लाभदायक के लिए प्रभु उस वरदान को देता है। எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், और क्योंकि किसी को उस आत्मा से ज्ञान को सिखाने का वरदान, வேறொருவனுக்கு அதே ஆவியினால தான் அறிவை கொடுக்கிறார். और किसी को उसी ज्ञान से वो बुद्धि देता है। இப்ப கொரிந்து சபையில இத விசுவாசிகளுக்கு சொல்றாரு, இதெல்லாம் நீங்க வாங்கிக்கிடணும், இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறார். और कोरिन्थी कलीसिया में कहता है ये सारी चीजें तुम्हें पाना है। நான் இதுல புத்தி இல்லாம நடந்துக்கிட்டேன், சிலர் சொல்லுவாங்க நான் புத்தி இல்லாம போயிட்டேன், और कुछ लोग कहते हैं कि मैं इस पे बुद्धिमान के बिना नहीं ஐயோ चला, நான் மதி இல்லாம நடந்துக்கிட்டேன், और मैं निर्बुद्धि के समान चल गया। இதெல்லாம் நான் இழந்து போகாம இருக்கிறதுக்கு வேதாகமம் தான் நமக்கு நல்ல வழி காண்பிக்கிறார். और ये सारे बातें सही से रहने के लिए प्रभु का वचन ही हमें समय தேவன் संभालता है। நம்மை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். प्रभु हमें पवित्रता के लिए बुलाया, மூடத்தனமாக அல்ல, ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு அழைத்திருக்கிறார். व्यर्थ के लिए नहीं बल्कि ज्ञानवान बनकर चलने के लिए। ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் ஞானத்திலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். और जो वचन कहता है कि वो बातों के अनुसार, वो वचन के अनुसार और अधिक आगे बढ़ते நமக்கு गए। தெரியும் எல்லா யூத ஜனங்களும் சின்ன பிள்ளைகளுக்காக, சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதே தாய் தகப்பன் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள். और सारे यहूदी लोग वो छोटे बच्चे के बचपन में ही उन्हें सिखाते हैं। பாடம் இல்ல, வேதத்தை போதிப்பாங்க, और जो वचन की बातों को वो सिखाते हैं, சத்தியத்தை சொல்லுவாங்க, सत्य को बोलते हैं, கர்த்தருடைய சித்தத்தை சொல்வார்கள். प्रभु की मर्जी को बोलते हैं। அப்பதான் அந்த பிள்ளைகள் தேவ பக்தியாய் நடந்து और तब ही वो बच्चे ज्ञानवान बनकर चलते हैं। அன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சில சங்கீதங்கள் எல்லாம் சொல்லணும், சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. और उन दिनों में जब कोई बच्चा वचन संहिता नहीं बोलता तो उसको घर पर खाना नहीं देते थे। ஜெபம் பண்ணலன்னா
சத்தம் போடுவாங்க. प्रार्थना नहीं करेंगे तो चिल्लाते हैं। ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிட்டு வந்த உடனே கேட்பாங்க, और कलीसिया में जाके आते ही घर पे बच्चों को पूछते हैं இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க, आज क्या प्रचार किया गया என்ன था, வசனம் சொன்னாங்க. क्या वचन बताया था। இதெல்லாம் கண்டிப்பா பிள்ளைகள் நடுக்கத்தோட தாயத்தோட சொல்லுவாங்க. और उन दिनों में ये बच्चे उसे ध्यान से सुनकर घर पे बोलते थे। இன்னைக்கு அதை கேட்க முடியாது. आज उसे पूछ नहीं सकते। எதனால? किस लिए? சுய புத்தி அங்க கிரியை செய்யுது. क्योंकि खुद का ज्ञान वहाँ पर काम करता है। தாயத்தப்பனை எதுக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்திருக்காங்க. बच्चे माता पिता के विरोध में चलने के समान बढ़ गए। ஆரம்பத்துல நம்ம சொல்லல, हम आरंभ में नहीं बोले। நிறைய பேர்லாம் பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு நடுக்கம். और बहुत सारे घर के अंदर बच्चों को उतना डर रहता है। மூணாவது நாலாவது பிள்ளைகள் கூட தாய் தப்பனை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. और तीसरे और चौथे बच्चे भी उस माता पिता को डराते हैं। அடிப்படையே சரி கிடையாது. और क्योंकि उनका नींव सही नहीं है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है இருக்கும்போதும் எழுந்திருக்கும் போதும் இந்த வார்த்தைகளை பற்றியே நீ பேச तू வேண்டும். उठने के समय पर लेटने के समय पर इन वचनों को तेरे बच्चों को सिखा। ஆண்டவர் 10வது அதிகாரத்துல மத்திய சுவிசேஷத்துல சீஷர்களை ஆயத்தப்படுத்தி சொல்லுகிறார். मत्ती के 10वें अध्याय पर शिष्यों को तैयार करके कहता நீங்க है ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீட்டை முதலாவது என்ன செய்யணும்? तुम घर पर किसी के घर पे जाते हो तो उस घर को क्या करना है? அந்த வீட்டை வாழ்த்த வேண்டாம். उस घर को आशीष करो। இயேசுப்பா அந்த வீட்டை ஆசீர்வதிங்க हे प्रभु इस घर को आशीष कर। அப்படி நீங்க சொல்லணும்னு போட்டு वैसे कहना। போவாஸ் நிலத்துக்கு வந்த உடனே அப்படிதான் சொல்லுகிறார். बोआज से जो से अपने जमीन में जब आया तो कहा, வேலை பார்க்கவங்கள பார்த்து சொல்றார், கர்த்தர் உங்களை उसके ஆசீர்வதிப்பார். जमीन पे काम करने वालों को कहता है कि प्रभु तुम्हें आशीष करे। வேலைக்காரங்கலாம் அவரை பார்த்து சொன்னாங்க, கர்த்தர் உங்களை और ஆசீர்வதிப்பார். सेवक कहते हैं कि प्रभु आपको भी आशीष करे। ஆனா மத்தேயு 10ல சொல்லும்போது ஆண்டு சொல்லுகிறார், लेकिन मत्ती के 10वें अध्याय में प्रभु कहता है நீங்க வீட்டை வாழ்த்தணும். तुम जिस भी घर पे जाओगे वहां पर आशीष ஆனா करो। அந்த வீடு அதுக்கு தகுதியா இருக்கணுமே. लेकिन वो घर उसके लिए योग्य होना தகுதி चाहिए। இல்ல அப்படின்னா अगर नहीं है तो நீங்க சொன்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னால வந்துரும்னு போட்டு. आपका आशीष आपके साथ लौट जाएगा। இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி என்னதான் தகுதி? अब व्यवस्था के अनुसार क्या योग्य है? என்ன தகுதி? क्या योग्यता है? யூதர்களுக்கு நல்லா தெரியும். यहूदियों को अच्छे से पता है। உபாகமம் 6ல இருந்து சொல்றாரு, 4ல இருந்து व्यवस्था में 4थे अध्याय में कहता है, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுக்கணும். हे इज़राइल यहोवा तेरा परमेश्वर एक ही है करके तो अपने बच्चों को सिखा। உன் வீட்டுல எழுதி போடணும். तेरे घर पर लिख कर रख। தினமும் விடிய காலமும் சாயந்தரமும் வெளியே நடக்கும் போது நீ அதை பற்றியே பேசணும். और तो बाहर चलने के समय पर, घर पे रहने के समय पर उसी के बारे में बता। வீட்டுல நீதிமானுடைய வீட்டுல என்ன செய்யணும்? ஆராதனை சத்தம் இருக்கணும். और नीति वचन के अनुसार तेरे घर के अंदर जो आराधना का आवाज उठना இன்னொரு இடத்துல चाहिए। இருக்கு, நீதிமானுடைய வீட்டில் பொக்கிஷம் நிறைவாய் இருக்கு. और एक जगह पर लिखा है कि नीति धर्मी के घर पर वहां पर बहुत सारे गुप्त बातें छुपी है। எல்லாமே ஆசீர்வாதம் இருக்கும். सबके अंदर आशीष है। நிறைய வீட்டுல கடன் தான் நிறைய இருக்கு. बहुत सारे घर के अंदर उधार है। நிறைய கடன். எதனால இப்படி எல்லாம் நடக்குன்னா நிறைய வார்த்தைகளை நம்ம அதை நோக்கல, அதுக்கு கவனம் கொடுக்கல. बहुत सारा हम उधार ले लेते हैं क्योंकि हम प्रभु के वचन पे ध्यान नहीं देते। கர்த்தர் சொல்கிறார், நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான். और प्रभु कहता है कि धर्मी दूसरों को उधार देता है, கர்த்தர் அவனுக்கு அதை திருப்பி கொடுக்கிறார். प्रभु उसे फिर से उसे लौटाता है। இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ये सब बातें हमें जानना है। பைபிள் சொல்லுது, ஒன்னு புத்திமானாய் நடக்கணும், बाइबल இல்ல कहती புத்தி இல்லாதவங்களா ரெண்டு பேரும் बाइबल कहती है कि हमें बुद्धिमान के अनुसार चलना है या फिर निर्बुद्धि के समान। நீதிமொழியில் 26 பாருங்க, அதுல நிறைய வரிசை அவர் சொல்லுகிறார். और नीति वचन के अंदर 20वें अध्याय पे वो बहुत सारी बातों को कहता है। நீங்க வரிசை கவனிங்க. आप बातों को ध्यान से सुनिएगा। 26வது அதிகாரத்துல 26वां अध्याय के अंदर 4வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन में लिखा है, குதிரைய சவுக்கு வச்சு அடிப்பாங்க, घोड़े के लिए खोड़े हैं, கழுதைக்கு கடிவாளம் போடுவாங்களாம். गधे के लिए लगाम है, ஆனா மூடனுக்கு लेकिन मूर्ख के पीठ के लिए பெரம்பு வைக்கணும் போட்டு. छड़ी रखना இல்ல चाहिए। இந்த மூடன்கிறது நீங்க ஆங்கில வேதாகமத்துல முட்டாள்னு போட்டிருக்கு. और अंग्रेज में देखेंगे तो उस पे वो पागल करके लिखा है। இந்த அதிகாரம் முழுசும் பாத்தீங்கன்னா 4வது வசனம் மூடன், चौथा अध्याय के उसके और नीचे पढ़ते जाएंगे तो अंजाद सब वचन। मूर्ख मूर्ख करके लिखा है। 5வது வசனத்துல 5वें वचन में 6வது வசனம் 6वां वचन 7 8 9 பூரா எல்லா வார்த்தைகளிலுமே ஒரு முட்டாள் எப்படி நடந்து கொள்வான் அப்படிங்கறத பத்தி எழுதிருக்கு. 8 9 10 में पढ़ेंगे तो वो एक मूर्ख कैसे चलेगा उसके बारे में कहता है। கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மள பார்த்து சொல்லுகிறார், प्रभु इस सुबह के समय में हमें देखकर कहता है, நீங்க அப்படி மூடத்தனமா இருக்க கூடாது, ஞானவான்களாய் நடக்க வேண்டும். ऐसे मूर्ख के समान मत रहिए, आप ज्ञानवान बनिए। கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். प्रभु आपको ज्ञान सिखाता है அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஞானத்தினால நிரப்புகிறவர். और प्रभु अपने बच्चों को ज्ञान से भरपूर करता है। கிறிஸ்தவங்களே அப்படின்னா
அவங்க ஃபேமஸ் என்னது நம்ம கிறிஸ்தவங்களை பற்றி मसीहा का लोग है, इसका मतलब उनका मुख्य बात क्या है? கண்டிப்பா டீசெண்டா இருப்பாங்க, जरूर डिसेंट से रहेंगे, யாருக்கும் துரோகம் செய்ய किसी மாட்டாங்க. के विरोध में काम नहीं करेंगे। பாட்டு படிச்சாங்கன்னா 100 பேர் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் கேட்கும். अगर 10 लोग हैं या 100 लोग हैं, गीत गाएंगे तो एक ही जैसे सुनाई இப்படி சில देगा। ஒழுங்கெல்லாம் உலகம் பார்த்து உண்மையிலே அதுக்கு மார்க் கொடுக்காங்க. और जरूर दुनिया इस बात को देखकर उनको एक अलग एक मार्क देता है। உலகத்துக்கே தெரியும் கிறிஸ்தவங்க பாடிச்சாங்கன்னா ஒரே மாடல்ல தான் இருக்கும். और दुनिया को ही पता है कि मसीहा का लोग जब गीत गाते हैं कि एक ही समान रहेगा। எந்த பாஷையில படிச்சாலும் சரி எல்லா பாஷையிலுமே ஒரு பாடல் இருந்தா ஒரே மாதிரி தான் பாடுவாங்க. जो भी भाषा में वो गाते हैं, उस भाषा में वो लोग एक साथ गाते हैं। கர்த்தர் அந்த ஞானத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु उस ज्ञान की बातों को हमें दिया இதே है। மாதிரி தான் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும். और ऐसा ही हमारे घर के अंदर भी हो। கிறிஸ்தவ வீடு எப்படி இருக்கும் அப்படிதான் எல்லா கிறிஸ்தவ வீடும் இருக்கணும். और ऐसा ही हर एक मसीहा का घर भी होना चाहिए। பைபிள்ல நரனுக்கு 22வது அதிகாரத்துல உபாகமத்துல கர்த்தர் சொல்லுகிறார். व्यवस्था विवरण में 22 में प्रभु कहता है 22:14 और 22 के अंदर ஆண்டவர் 14 உங்க வீட்டுக்குள்ள வருவாரு, உங்க காம்பவுண்ட் உள்ள வருவாரு, நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். प्रभु आपके घर के अंदर आएगा, आपके आंगन में आएगा, आपका घर आंगन शुद्ध होना चाहिए। வீடு கட்டினேடா மேல கைப்பிடிச்சவர் கட்டணும். और अगर घर बनाते हो तो उस पे पकड़ कर चढ़ने के लिए बनाना है। யாராவது கீழே விழுந்துட கூடாது. कोई नीचे नहीं गिरना नहीं அப்படி चाहिए। விழுந்தாங்கன்னா நீங்க தான் உத்தரவாதி. अगर और कोई तुम्हारे घर में गिरता है तो तुम उसके जिम्मेदार हो। எல்லாமே கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु ऐसे सारे चीजों में कुछ जिम्मेदारियां दी है। இன்னொரு சட்டத்தையும் கூட எழுதாரு பாருங்க. और एक बातों को भी लिखता है, என்ன சொல்றாருன்னா एक नियम बताता है। இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கயாவது சண்டைக்கு போகும்போது इजरायली लोग कहीं पर झगड़ा के ले जाते हैं, அங்க பிரதான ஆசிரியர் சொல்லணும், वहाँ पर महायाजक कहना चाहिए எல்லாம் தைரியமா இருக்கணும், तुम सब धैर्य से रहो, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், क्योंकि प्रभु तुम्हारे लिए युद्ध करेगा। யாரும் பின்வாங்க கூடாது, कोई पीछे ना हटना, பயப்படக்கூடாது. डरना नहीं। ஆனா யாராவது புதுசா கல்யாணம் பண்ணிருந்தா यदि कोई नया शादी किया होगा நீங்க சண்டைக்கு போக வேண்டாம், வீட்டுக்கு போங்க. तो झगड़े के लिए नहीं जाएगा, तो घर पर जाएगा। அடுத்து சொல்றாரு, யாரும் புதுசா வீடு கட்டிருந்தீங்க பிரதிஷ்டை பண்ணல நீ கட்டிக்கிட்டு இருக்கீங்களா, அவங்களும் வீட்டுக்கு போச்சு. या फिर कोई घर बना रहा है या बांधकाम चालू है तो तू भी यहाँ पर लड़ाई में नहीं घर जाएगा। அப்ப தேவன் என்னதான் நினைக்கிறாரு? तो प्रभु क्या सोचता है? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், एक परिवार अच्छा रहना चाहिए, சந்தோஷமா இருக்கணும், खुशी से रहना चाहिए, எல்லாத்துலயுமே அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் தேவன் விரும்புறார். सारे चीजों में अच्छा रहना है करके प्रभु அப்ப चाहता है। நம்மளே என்ன செய்யணும், அந்த ஆண்டவருக்கு तब हमें भी क्या करना है? उस நன்றி प्रभु के लिए உள்ளவங்களாய் வாழ வேண்டும். धन्यवाद के साथ रहना चाहिए। 5 பேர்ல 5 பேர் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க. और 5 लोग में 5 कुछ नहीं है, ऐसे हो ஆண்டவர் गए। திரும்பி வந்து அவங்க திரும்பி வெளியே போயிட்டு வந்து கதவை தட்டுதாங்க. और वापस प्रभु आकर उस 5 को दरवाजा टोकते हैं। ஆண்டவர் சொல்றா, நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. प्रभु कहता है तू कौन है, मैं जानता ही नहीं। அவங்களுடைய பாவம் அல்ல, அவங்க நடந்து கொண்ட முட்டாள்தனமான காரியம். उनका पाप नहीं, उनका चाल चलन की निर्बुद्धि की बात है। ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. वो आशीष को खो दिए। நம்ம செய்யற எல்லாத்துலயுமே ஆண்டவரே நான் இது ஞானமா தான் செய்தானா, और प्रभु हमें जो भी काम करता हूँ मैं क्या ज्ञानवान से कर रहा இல்ல हूँ, முட்டாள்தனமா செய்துகிட்டு क्या இருக்கேன், मैं पागलपन के साथ कर எனக்கு रहा ஞானம் हूँ? தாருங்க मुझे தகப்பனே. ज्ञान दीजिएगा। தேவன் அதை விரும்புகிறார். प्रभु से चाहता है। ஒருவரை கடிந்து கொள்ளாத கர்த்தர் நமக்கு ஞானம் தருவார். किसी को ठोक कर देकर सुधारने वाला नहीं, वो हमें सिखाता है। உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் தேவன் தன்னுடைய ஜனங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். दुनिया के सारे लोगों से बढ़कर प्रभु अपने बच्चों को उच्च स्थान पे रखता है। படித்தவன் வந்து உங்ககிட்ட கேட்பான், இது எப்படி செய்யணும்னு கேட்பான். पढ़े लिखे व्यक्ति आपसे पूछेगा कि इसे இந்த कैसे करें। வேதாகமத்தை படித்து தியானிக்கிற அந்த ஜனங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட விசேஷத்தை வைத்திருக்கிறார். पढ़े लिखने वाले लोगों को प्रभु ऐसा ज्ञान सिखाता है। அவன் கொஞ்சம் படிச்சாலும் சரி அவங்களுக்கு கர்த்தர் ஞானம் கொடுப்பார். और वो थोड़ा पढ़ा लिखा क्यों ना हो तो भी प्रभु उन्हें ज्ञान सिखाता கடைசி है। ஒரு வசனத்தை आखिर में வாசித்தேன். एक वचन पढ़कर प्रार्थना करेंगे। நீதிமொழிகள் 30வது அதிகாரத்துல नीति वचन उसका 30वां अध्याय 2வது வசனம். दूसरा वचन। மனுஷரில் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷனுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை. அவர் சொல்கிற, ஆண்டவரே நான் ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறேன், वो कहता है मैं तो एक निर्बुद्धि के समान हूँ எனக்கு நிறைய ஒண்ணும் தெரியாது और मुझे बहुत सारी बातें पता नहीं। அப்படி சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுகிறார். वैसा कहकर एक प्रार्थना करता है। 7வது வசனத்துல 7वां वचन। मैंने तुझसे 2 वर मांगे हैं, इसीलिए मेरे मरने से पहले उन्हें मुझे देने से मुंह न मोड़, अर्थात व्यर्थ
और झूठ बात बात मुझसे दूर रख। मुझे न तो निर्धन कर न धनी बना, प्रतिदिन की रोटी मुझे खिलाया कर। இந்த செபம் செய்கிற ஆள் சொல்றாரு, நான் ஒரு மூடன், ये प्रार्थना करने वाला व्यक्ति कहता है मैं तो निर्बुद्धि हूँ, மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கு கிடையாது, मनुष्य की बुद्धि मुझ में नहीं है, ஆனா எனக்கு ரெண்டு காரியம் வேணும். लेकिन मुझे दो बात चाहिए। நான் பொய் சொல்லக்கூடாது, मैं झूठ नहीं बोलना चाहिए பொய்யை நான் பேசக்கூடாது. और झूठ बात को मैं नहीं बताना ஆனா चाहिए। எனக்கு தரித்திரமும் வேண்டாம், பணமும் ரொம்ப வேண்டாம். मुझे ज्यादा धन भी नहीं चाहिए, मुझे कंगाल भी मत बना, நான் கஷ்டப்படக்கூடாது. और मैं कष्टों में नहीं रहना चाहिए। நான் கஷ்டப்பட்டா உங்க பேர் தான் கராப்பாகும். मैं कष्टों में रहूंगा तो तुम्हारा नाम खराब இல்லைன்னா होगा, நான் களவாண்டு ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவேன். नहीं तो मैं चोरी करके कुछ करना शुरू அதனால करूंगा। நான் பொய்யும் சொல்லக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க. इसलिए मैं झूठ भी नहीं बोलना चाहिए और कोई पागलपन नहीं करना चाहिए, தேவன் मुझे அந்த संभाल। மனுஷனை எப்படி ஆசீர்வதிப்பார்? प्रभु कैसे आशीष करता है தேவன் देखिए, தன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிறார். प्रभु अपने से लिए हुए सहारे को देता நம்முடைய है। தேவன் யாரையும் கடிந்து கொள்ளாதவர், हमारा प्रभु हर एक को किसी को ठोकर नहीं அவர் देता। சம்பூரணமானவர், वो संपूर्ण का है மங்கி எரிகிற அந்த விளக்கை அணையாதவர். और जो दी में से चलता है उस दिया को वो नहीं बुझाता। 7 முறை விழுந்தாலும் அவனை தூக்குவேன் அப்படிங்க. 7 बार भी गिर जाए तो भी मैं उसे उठाऊंगा करके कहता அப்படிப்பட்ட है। தேவன் நம்மளுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். वैसा प्रभु हमें सच्चा ज्ञान सिखाए। கர்த்தர் நம்ம அந்த உலகத்துல வாழ வரைக்கும் அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தினால் நம்ம நடத்துவாராக. हम जब तक जीवित हैं तब तक प्रभु वैसा ज्ञान देकर राज्य करे। நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். हम सब प्रार्थना எல்லாரும் करें। ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். हम सब प्रभु की ओर கர்த்தர் देखें। நல்லவர், இரக்கமுள்ள தெய்வம். प्रभु भला है और धन्य அவர் நன்மை நன்றாக வாழ வைக்க விரும்புகிறார். और अच्छा जीवन बिताना चाहता है। அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், और वो प्रार्थना करने के समय पर कहता ஆண்டவரே है, இவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, और ये लोग इस दुनिया में हैं இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் என்று நான் சொல்லவில்லை. और इसे दुनिया से निकाल दो करके नहीं कहता, இவர்கள் நிரந்தரமாக என்னோடு இருக்க வேண்டும். और ये हमेशा मेरे संग रहना நான் चाहिए। இருக்கிற இடத்துக்கு இவங்க வரணும். मैं जहाँ पर हूँ वहाँ पर ये लोग आने चाहिए தீமையிலிருந்து இவங்களை காத்துக்கொள்ளுங்க. और इन्हें बुराई से बचा। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக ஜெபம் பண்ணுங்க. और वैसे महिमा की आशीष को इन लोगों को दे प्रभु। சர்வவல்லமுள்ள நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். सर्वशक्तिमान नित्य पिता இந்த பரிசுத்த धन्यवाद। நாளுக்காக நன்றி इस சொல்லுகிறோம். पवित्र समय के लिए धन्यवाद। எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியம். और हमेशा डर के साथ रहने वाला धन्य யோசுவாவுக்கு है। நீர் கொடுத்த ஆலோசனை, योशुआ को जो आपने दिया நீ तसल्ली, மோசையோடு நான் இருந்தது மாதிரி உன் கூட நான் இருப்பேன். मूसा के साथ जैसे मैं रहा वैसे मैं तुम्हारे साथ அவனுடைய भी கரத்துல रहूंगा। கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை நீ தினமும் வாசிக்க और வேண்டும். उसके हाथ में दिया गया व्यवस्था को हर दिन पढ़ा நீ இரவும் பகலும் அதை தியானிக்க हर வேண்டும். रात और दिन उसको पढ़ा நீ कर எங்க போனாலும் புத்திமானாய் நடந்து கொள்வாய். जहाँ पर भी तो जाएगा बुद्धिमान बनकर चल, ஒருவனும் உன்னை எதிர்க்க மாட்டான். कोई तेरे विरोध में नहीं நீ रहेगा, ஜெயம் பெறுவாய். तू जय पाएगा। அதே ஆசீர்வாதம் இன்றைக்குள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். वही आशीष आज के हर एक बच्चों को मिले, எங்க போனாலும் சரி, कहीं पर भी क्यों ना கர்த்தருடைய जाए। பிரசன்னம் நம்முடைய மக்களோடு கூட प्रभु இருக்கட்டும். की प्रशंसा अपने बच्चों के संग கர்த்தருடைய रहे, ஞானம் அவர்களோடு இருக்கட்டும். प्रभु का ज्ञान उनके संग रहे। இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். यीशु के नाम से आशीष करते हैं, இயேசுவினுடைய நாமத்தினால பிதாவே, यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். Thank you, Jesus. Hallelujah. 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 Come on, let's sing. Thank you, Jesus. 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 Thank you.
Holy are you, Lord.